சப்தகன்யர் அல்லது சப்த மாதர்கள் இந்திய வரலாற்றின் அடுக்குகளில் உறைந்து கிடக்கும் ஒரு பெயர். இது சக்தி தத்துவம், பழங்குடி மரபுகள் மற்றும் மனித மனதின் உளவியல் படிமங்கள் ஆகிய மூன்றும் இணையும் ஒரு மிகச் சிக்கலான புள்ளி. இன்று குகை சுவர்களில் செதுக்கப்பட்ட சிதைந்த கற்சிலைகளாகவும் புராண கதைகளாகவும் மட்டுமே எஞ்சியிருக்கும் இந்த உருவங்கள் ஒரு காலத்தில் மிக ஆழமான தத்துவ கட்டமைப்பை கொண்டிருந்தன. மனிதகுலம் தனக்கு உள்ளேயே இருக்கும் மிகச்சிறந்த உளவியல் ஆயுதங்களை மறந்துவிட்டு தனது எல்லா பிரச்சனைகளுக்கும் வெளியுலகில் தீர்வுகளை தேடிக்கொண்டிருப்பதை இது காட்டுகிறது. இந்த அகசக்திகளின் தேவையை புரிந்து கொள்ள அந்தகாசுர வதம் என்ற புராண போரை பார்ப்பது அவசியம். சிவனின் மிக கடுமையான தாக்குதல்களுக்குப் பிறகும் அந்தகாசுரன் என்ற அரக்கன் வீழ்வதில்லை. அந்த போர்க்களத்தில் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்கிறது. அரக்கனின் உடலிலிருந்து தரையில் விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் ஒரு புதிய அரக்கன் உருவாகி கட்டுப்பாட்டில்லாமல் பல்கி பெருகுகிறான். அந்தகன் என்றான் அறியாமை. அவனது இரத்தம் என்பது நம்முள் பெருகும் ஆசைகள். ஒரு தீய எண்ணத்தை நாம் மேலோட்டமாக அழித்தாலும் அதன் வேரிலிருந்து பல கிளைகள் மீண்டும் மீண்டும் தோன்றும் என்ற மனித மனதின் சிக்கலையே இந்த போர் விவரிக்கிறது. பெருகிக் கொண்டே இருக்கும் இந்த அறியாமையை ஒற்றை சிந்தனையாலோ அல்லது ஒற்றை சக்தியாலோ முழுமையாக ஒடுக்கிவிட முடியாது. இதற்கு பல பரிமாணங்களைக் கொண்ட ஒரு கூட்டு தாக்குதல் தேவைப்படுகிறது. போர்க்களத்தில் முதலில் நுழைபவள் பிராமி. இவள் படைப்பு, சிந்தனை மற்றும் மொழியின் ஆற்றல். பாதத்தருகே உள்ள அன்னப்பறவை தேவையற்றவற்றை விலக்கி நல்லதை தேர்ந்தெடுக்கும் விவேகத்தின் அடையாளம். அவளைத் தொடர்ந்து வருபவள் மகேஸ்வரி. இவள் நமது பழைய மன வடிவங்களை உடைத்தெறிந்து அகந்தையை சாம்பலாக்கும் ஒரு மாற்று சக்தி. பழைய அகந்தையை அழிக்கும் மாற்றம் நிகழாமல் விவேகமான புதிய சிந்தனைகள் மனதிற்குள் பிறக்க முடியாது என்பதை இவர்களின் வரிசை முறை உணர்த்துகிறது. அடுத்ததாக கௌமாரி. அகந்தையை வெல்ல தேவையான இளமை, வீரியம், தன்னம்பிக்கை மற்றும் தடையற்ற செயல்வேகம் ஆகியவற்றை இவள் தன்முன் நிறுத்துகிறாள். ஒருபுறம் போர் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த சிதைவுகளுக்கு நடுவே குடும்ப நிலைத்தன்மை மற்றும் சமூக அமைப்பை பாதுகாக்கும் ஒழுங்காக வைஷ்ணவி செயல்படுகிறாள். ஆனால் இந்த 7 சக்திகளிலேயே மிக ஆழமான மற்றும் விசித்திரமான வடிவம் வராகி. இவளுக்கு ஏன் பன்றி முகம் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது? இயற்கையில் ஒரு பன்றி எவ்வாறு மண்ணுக்குள் மறைந்திருப்பதை தோண்டி எடுக்குமோ அதேபோல வராகியும் செயல்படுகிறாள். மனித ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் இருண்ட அச்சங்களை தோண்டி எடுத்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உளவியல் ஆற்றல் இவள். தனது ஆழமான அச்சங்களையும் மனக்காயங்களையும் நேருக்கு நேர் சந்திக்காமல் எந்த ஒரு போராட்டத்திலுமோ அல்லது வாழ்விலோ நிலையான வெற்றியை அடைய முடியாது. 6ஆவதாக வருபவள் இந்திராணி. அரச அதிகாரம், நினைவாற்றல் மற்றும் தன்னிலைமை மீதான முழுமையான மனக்கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தும் சக்தி இவள். போரின் உச்சகட்டமாக வருகிறாள் சாமுண்டி. கபாலங்கள் ஏந்தியவாறு பிறத்தின் மேல் அமர்ந்திருக்கும் இவள் காலம் மற்றும் மரணத்தின் நேரடி உருவகம். உடல் நிலையற்றது, அகந்தை இறந்தே தீரும் என்ற இறுதி யதார்த்தத்தை இது சுட்டிக்காட்டுகிறது. மரணம் மற்றும் நிலையற்ற தன்மை குறித்த தெளிவான விழிப்புணர்வு இருக்கும் ஒரு மனிதனாலேயே தன் வாழ்வை முழுமையான அதிகாரத்துடன் ஆள முடியும். அந்தகாசுரனின் இரத்தம் தரையில் விழாதவாறு இந்த 7 மாதர்களும் ஒன்றாக இணைந்து அதை தடுக்கிறார்கள். பெருகிக் கொண்டிருந்த அறியாமை முற்றிலுமாக ஒடுக்கப்படுகிறது. இந்த தொன்மம் நவீன உளவியலாளர் கார்ல் யுங் விவரிக்கும் பொதுவான மனப்படிமங்களோடு ஒரு தெளிவான ஒப்புமையை கொண்டுள்ளது. மூளையின் பல்வேறு செயல்பாடுகள் எவ்வாறு ஒன்றாக இணைந்து இயங்குகின்றன என்பதை இந்த 7 சக்திகளின் கூட்டமைப்பு பிரதிபலிக்கிறது. அறியாமையை ஒழிக்க மனித மூளையின் பகுப்பாய்வு, தைரியம் மற்றும் உள்ளுணர்வு போன்ற மாறுபட்ட செயல்பாடுகள் ஒரே நேர்கோட்டில் செயல்பட வேண்டும் என்ற தத்துவத்தையே இந்த போர்முறை குறியீடாக விளக்குகிறது. தமிழகத்தின் கோலியனூர் மரபுபடி போர் முடிந்தபின் சப்தகன்னியர் சிவனை நாடுகின்றனர். அங்கு சிவன் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். தீய எண்ணங்களை அழிப்பது மட்டும் போதாது, அந்த வெற்றிக்குப் பிறகு ஏற்படும் மன வெற்றிடத்தை ஞானத்தால் நிரப்ப வேண்டும் என்பதே இதன் தத்துவம். இன்றும் தமிழக கிராமங்களில் சப்தகன்னியர் எல்லைக்காவல் தெய்வங்களாக வழிபடப்படுவது தத்துவார்த்தமான ஒரு பாதுகாப்பு முறையை சமூக அமைப்போடு இணைக்கிறது. சப்தமாதர்கள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கும் 7 அகசக்திகள். அவர்களை விழிப்படைய செய்வதே உண்மையான ஆன்மீக புரிதல்.